வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா. உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு நாளை உலகமே ஏன் குட் ஃப்ரைடே அல்லது நல்ல வெள்ளி அப்படின்னு அழைக்குது? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு முரண்பாடு தான் இது. ஆமா, ஒரு மனிதன் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு வீதிகள்ல இழுத்துச் செல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு நாளை ஒரு நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா உங்களுக்கு தெரியலையா? கண்டிப்பா. இது ஒரு வரலாற்று பிழையா இல்ல வார்த்தை விளையாட்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் வரும். சரியா சொன்னீங்க. ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இதுல ஒளிஞ்சிருக்கு. இதத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல முழுமையா உழைத்து ஆராய போறோம். அதாவது வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடுகள்ல இதுவும் ஒண்ணு. வரலாறு, மொழி, அப்புறம் கலாச்சாரம், இந்த 3 வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த நாளுக்கு பின்னால இருக்கும் ஆழமான அர்த்தம் நமக்கு புரியும். ஓ, அப்போ இது வெறும் மத ரீதியான ஒரு விஷயம் மட்டும் கிடையாதா? நிச்சயமா கிடையாது. நீங்க கேட்ட அதே கேள்வி பல நூற்றாண்டுகளா பல வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் மொழியியல் வல்லுநர்களுக்கும் எழுந்திருக்கு. எப்படி ஒரு துயரமான நிகழ்வு மனிதகுலத்தின் கூட்டு நினைவுகள்ல ஒரு நல்ல நாளாக மாறியது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம முதல்ல அந்த நாளின் ஆணி வேறான வரலாற்றுக்கே பயணிக்கணும். ஆமா, வரலாறு இல்லாம எதையும் நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அதிலும் தரவுகளின்படி பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் ஒரு மாபெரும் அரசியல் மற்றும் அதிகார போராட்டத்தின் உச்சகட்டமாகவே பதிவாகியிருக்கு. இது சரியா எங்கே, எப்படி தொடங்குது? இப்போ இந்த வரலாற்று சம்பவம் தொடங்குவது கிபி முதல் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த யூதேயா மாகாணத்துல தான் இது நடக்குது. அதாவது இன்றைய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன பகுதிகளை உள்ளடக்கிய இடம் அது. சரி. அந்த மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் பொண்டியு பிலாத்து. அவரால் தான் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? ரோமானியர்கள் இந்த சிலுவையில் அறையும் தண்டனைய வெறும் ஒரு மனிதனை கொல்வதற்காக மட்டும் பயன்படுத்தல. ஓ, அப்ப அது ஒரு வகையான உளவியல் போர் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது தங்களை எதிர்ப்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத ஊர் மக்களுக்கு காட்டும் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. மிகச்சரியா சொன்னீங்க. அது வெறும் மரண தண்டனை அல்ல, அது அதிகாரத்தின் விளம்பர பலகை. ரோமானிய பேரரசுக்கு எதிராக செயல்படும் எவருக்கும் இதுதான் கதி அப்படிங்கறத மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடூரமான முறை அது. கேட்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, அதனாலதான் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நடந்த சித்திரவதைகள் கூட மிகவும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டன. கிறிஸ்து கடுமையான சாட்டை அடிக்க ஆளானார். அவரை உடல் ரீதியாக துன்புறுத்தியதோடு மட்டுமில்லாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் செஞ்சாங்க. அந்த முள் கிரீடம் வைத்தார்களே, அது சொல்றீங்களா? அதேதான். யூதர்களின் அரசன் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டதை கேலி செய்யும் விதமாக முட்களாலான ஒரு கிரீடத்தை செய்து அவரது தலையில் சூட்டினார்கள். இதுதான் என்ன ரொம்பவே சிந்திக்க வைக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இது தோணலாம். ஒருவரை கொல்வது என்பது வேறு. ஆனால் அவரை மனதளவில் உடைத்து அவர் எதற்காக நின்றாரோ அதையே கேலி பொருளாக்குவது அதிகாரத்தின் உச்சக்கட்ட மமதை இல்லையா? கண்டிப்பா, அது ஒரு மிகப்பெரிய அவமானம். தலையில இந்த முள் கிரீடத்தை வைத்து அழுத்திய போது அது வெறும் உடல் வலியை மட்டும் கொடுத்திருக்காது, ஒரு சமூகத்தின் நம்பிக்கையையே கேலி செய்வதாகத்தான் அது இருந்திருக்கும். உண்மைதான். ஆனா அந்த உளவியல் தாக்குதல் அதோடு நிற்கல. எருசலேம் நகரின் சுவர்களுக்கு வெளியே இருந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான மரச்சிலுவையை அவரே சுமந்து செல்லும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். என்னது, அவரே சுமந்து செல்லணுமா? ஆமா, ரோமானிய சட்டப்படி குற்றவாளி தனது சொந்த மரணத்திற்கான கருவியை தானே சுமந்து செல்லணும். சாட்டை அடியால் உடல் கிழிந்து தலையில் முள் கிரீடத்துடன் பல கிலோ எடை உள்ள அந்த மரத்தை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகள்ல அவர் நடந்தார். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி! இன்னைக்கு அந்த பாதைய வியா டொலரோசா அல்லது துயரத்தின் பாதை அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை கேட்கும்போதே நமக்கு ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்ளுது. நிச்சயமா. கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது முதல் அவர் அந்த சிலுவையை சுமந்து சென்றது வரை நடந்த நிகழ்வுகளை தான் வரலாற்று மற்றும் மதப்பதிவுகள் சிலுவை பாதையின் 14 நிலைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? ஆமா, இந்த 14 நிலைகளும் மனித துயரத்தின் ஒவ்வொரு அடியையும் மிக துல்லியமாக பதிவு செஞ்சிருக்கு. அவர் 3 முறை கீழே விழுந்தது, தன் தாயை சந்தித்தது, சீமோன் என்பவர் அவர் சிலுவையை சுமக்க உதவியது என ஒவ்வொரு சிறு நிகழ்வும் இதுல அடங்கும். அந்த பயணத்தின் முடிவு எங்கே போய் முடிந்தது? இறுதியில அவர் அந்த சிலுவையை சுமந்து சென்ற இடம் கல்வாரி.
அல்லது அராமிக் மொழியில கோல்கோத்தா அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு குன்று. கோல்கோத்தா அப்படின்னா மண்டையோட்டின் இடம் அப்படின்னு பொருள். அந்த பேரே ஒரு இருண்ட தன்மையை கொடுக்குது. ஆமா, அங்கதான் அவரது கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். இங்க நாம ஒரு கணம் நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிலுவையில அவர் உச்சக்கட்ட வழியில இருந்தபோது பல மணி நேரங்கள் அந்த மரத்தில் தொங்கியபடி அவர் உதிர்த்த அந்த இறுதி வார்த்தைகளை வரலாற்று குறிப்புகள் மிக முக்கியமா பதிவு செஞ்சிருக்கு. ஆமா, அது மிக முக்கியமான ஒரு பதிவு. இலி லாமா சபா கத்தானி, அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க அந்த இறுதி மரண ஓலத்தை ஒரு கணம் எண்ணி பாருங்க. தன் வாழ்வின் மிக இருண்ட தருணத்துல முற்றிலும் தனித்து விடப்பட்டதாக, கைவிடப்பட்டதாக உணரும் ஒருவரின் குரல் அது. அது ஒரு மிகப்பெரிய விரக்தியின் வெளிப்பாடு. கண்டிப்பா. இது வெறும் ஒரு மத ரீதியான நிகழ்வு மட்டுமல்ல, மனித விரக்தியின் ஆழமான வலியின் மிக உச்சக்கட்ட வெளிப்பாடு. இவ்வளவு கொடூரமான இருண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை கொண்ட இந்த நாளுக்கு எப்போ குட் ஃப்ரைடே அப்படின்னு பேர் வந்துச்சு, இது எனக்கு இன்னமும் ஒரு புதிராகவே இருக்கு. இப்ப அந்த புதிரை அவிழ்க்க நாம மொழியியல் வரலாற்றின் பக்கங்களை புரட்டணும். ஏன்னா வார்த்தைகள் காலப்போக்குல தங்கள் அர்த்தங்களை எப்படி மாத்திக்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஓ, அப்போ மொழியியல் ரீதியா இதுல ஒரு மாற்றம் நடந்திருக்கா? ஆமா. ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியின் வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தா கவுட் ஃப்ரைடே அப்படிங்கிற சொல்லின் மிக பழமையான பயன்பாடு கிபி 1290களில், அதாவது சுமார் 1300ஆம் ஆண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வருது. அதாவது 1300களிலே இந்த பேர் புழக்கத்துல இருந்திருக்கு. ஆமா. இதுல உள்ள மொழியியல் ரகசியம் என்னன்னா, பழைய ஆங்கிலத்துல, அதாவது ஓல்ட் இங்கிலீஷ்ல குட் என்பதன் அர்த்தம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற நல்லது அல்லது மகிழ்ச்சியானது அப்படிங்கிறது கிடையாது. ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த காலகட்டத்துல குட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருந்தது? அந்த காலகட்டத்துல மதச் சடங்குகள் மற்றும் தேவாலய நிகழ்வுகளை குறிக்கும்போது குட் அப்படிங்கிற வார்த்தைக்கு புனிதமானது, அதாவது ஹோலி அல்லது பக்திக்குரியது அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, இப்ப புரியுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பைபிள தி குட் புக் அப்படின்னு அழைப்பாங்க. அது போலவே இந்த நாளும் ஒரு புனிதமான நாள் அப்படிங்கறத குறிக்கவே குட் ஃப்ரைடே அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடிப்படையில இது ஹோலி ஃப்ரைடே அல்லது புனிதமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு தான் பொருள்படுது. இது பலருக்கும் தெரியாத ஒரு மிக சுவாரஸ்யமான மொழியில் உண்மை. அப்படியென்றால் இந்த நாளின் பேர்ல எந்த முரண்பாடும் இல்ல. காலப்போக்கில் ஆங்கில வார்த்தைகளின் அர்த்தம் மாறியதால் வந்த குழப்பம்தான் இது. மிகச்சரியா சொன்னீங்க. இது மகிழ்ச்சியான நாள் அல்ல, இது ஒரு புனிதமான நாள். மற்ற மொழிகளில் இந்த நாள் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படிங்கறத பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆங்கிலத்தை தவிர்த்து மற்ற ஐரோப்பிய மொழிகளை பார்த்தா இந்த நாளின் உண்மையான உணர்வு மிக துல்லியமா வெளிப்படும். உதாரணமா, ஜெர்மன் மொழியில இந்த நாளை கார் ஃப்ரைடேக் அப்படின்னு அழைக்கிறாங்க. கார் ஃப்ரைடேக் அப்படின்னு என்ன அர்த்தம்? கார் என்றால் பழைய ஜெர்மன் மொழியில துக்கம் அல்லது அழுகை அப்படின்னு பொருள். ஆக அவங்க இத துக்க வெள்ளி அப்படின்னு வெளிப்படையாவே அழைக்கிறாங்க. ஓ, நேரடியாவே துக்க வெள்ளின்னு சொல்லிடுறாங்க. ஆமா. அதே போல லத்தீன் மொழியில பெரியா செக்ஸ்டா இன் பராசெவே, அதாவது தயாரிப்பு நாளின் வெள்ளிக்கிழமை அப்படின்னும், பல கிழக்கு கத்தோலிக்க பிரிவுகள்ல கிரேட் அண்ட் ஹோலி ஃப்ரைடே அப்படின்னும் அழைக்கப்படுது. இது ரொம்பவும் தர்க்க ரீதியா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு மாற்று சிந்தனை எழுகிறது. மொழியியல் ரீதியாக இது புனிதமானது அப்படின்னு நாம ஒத்துக்கிட்டாலும் இறையியல் ரீதியாக கிறிஸ்தவ மக்கள் இதை எப்படி அணுகுறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இவ்வளவு பெரிய தியாகம் நடந்த ஒரு நாளை அவங்க வெறுமனே ஒரு துக்க நாளாக மட்டும் பார்க்கதில்லையே. மிக சரியான கேள்வி. கிறிஸ்தவ இறையியல்ல இந்த குட் என்பதன் பொருள் ஒரு மாபெரும் மறுவிலக்கத்தை பெற்றிருக்கு. மனிதகுலத்தின் பாவங்களுக்காக இயேசு செய்த இறுதி தியாகமாக இந்த மரணம் பார்க்கப்படுது. அதாவது ஒரு மீட்பு நடவடிக்கை மாதிரி. ஆமா, மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று பரலோகத்தில் நித்திய அமைதியை காண வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் உயிரை கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படை நம்பிக்கை இதுல இருக்கு. ஒரு மனிதனின் மிக கொடூரமான மரணம் ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்புக்கான திறவுகோலாக மாறியது அப்படிங்கிறது தான் இதன் மைய கருத்து. இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு கோணமும் தோணுது. இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை பின்னோக்கி பார்க்கும்போது, அதாவது ரெட்ரோஆக்டிவா வைக்கப்பட்ட ஒரு பெயராகவும் இருக்கலாம் அல்லவா? நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. அதாவது அந்த வெள்ளிக்கிழமையன்று சிலுவைக்கு கீழே நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் அழுது கொண்டிருந்த அவருடைய தாய்க்கும் சீடர்களுக்கும் அது நிச்சயம் ஒரு நல்ல நாளாக இருந்திருக்காது. அவங்களுக்கு அது வெறும் டிராஜிக் ஃப்ரைடே அல்லது துயர வெள்ளியாகத்தான் இருந்திருக்கும். உண்மைதான். அன்னைக்கு அது ஒரு பேரிழப்பு தான். ஆனா
அந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது ஈஸ்டர் திருநாள் அன்று, அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை வரலாற்றில் இணைந்த பிறகுதான், கதையின் முடிவு என்னவென்று தெரிந்த பிறகுதான் அந்த வெள்ளிக்கிழமையின் வழியை நன்மையாக பார்க்க முடிந்தது இல்லையா? இது ஒரு மிக ஆழமான தத்துவார்த்தமான பார்வை. நீங்க சொல்வது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஞாயிற்றுக்கிழமையின் வெளிச்சம் தெரிந்ததால தான் வெள்ளிக்கிழமையின் இருளை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆமா, மனித மனம் எப்பவுமே அப்படிதான் செயல்படும். முந்தைய துயரங்களை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்து அது ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காகத்தான் நடந்திருக்கு அப்படின்னு மனித மனம் தன்னை தேற்றிக்கொள்ளும் இயல்புடையது. துக்கம் மற்றும் மீட்பு ஆகிய 2 முரண்பட்ட உணர்வுகளையும் இந்த ஒரே நாள் தன்னுள் கொண்டிருப்பதால தான் உலகம் முழுவதும் மக்கள் இதை மிகவும் மாறுபட்ட தனித்துவமான வழிகளில் அனுசரிக்கிறாங்க. ஆமா, உலகளாவிய அனுசரிப்புகளை பற்றி நான் படிக்கும்போது நிஜமாகவே ஆச்சரியப்பட்டேன். ஒரு அமைதியான துக்கத்திலிருந்து தொடங்கி மிகவும் வண்ணமயமான ஆக்ரோஷமான தியாகங்கள் வரை பல விதங்கள்ல இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இந்த வேறுபாடுகள் எப்படி உருவாகுது? அதாவது பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகள் தங்களின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப இந்த நாளின் வலியை உள்வாங்குறாங்க. ஆனா அனைத்தின் மைய கருத்தும் சிலுவையை வணங்குவதே ஆகும். இது மிகவும் எளிமையான அன்றாட விஷயங்கள்ல கூட பிரதிபலிக்குது. உதாரணத்துக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல அன்னைக்கு உண்ணப்படும் ஹாட் கிராஸ் பன்களின் மீதுள்ள சிலுவைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு மிகச் சாதாரண உணவாக இருந்தாலும் அந்த நாளின் நினைவை அது தாங்கி நிற்குது. மேலும் நேரத்தை கூட அவங்க மிக துல்லியமாக கணக்கிட்டு அனுசரிக்கிறாங்க. ஓ, நீங்க அந்த நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான மௌன நேரத்தை சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதேதான். இயேசு சிலுவையில் கழித்த அதே நேரத்தில் நடக்கும் 3 மணி நேர சிறப்பு பக்தி ஆராதனைகள். கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த அதே நேரத்தை மௌனமாகவும் ஜபத்துடனும் கழிப்பது என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு வழியை இன்னைக்கு நாம உளவியல் ரீதியாக உணர்ந்து பார்க்கும் ஒரு முயற்சி. சரியா சொன்னீங்க. இது ஒரு புனிதமான நிகழ்வு அப்படிங்கறதால ஜபத்திற்கும் தியானத்திற்கும் அதிக கவனம் செலுத்தப்படுது. ரோமன் கத்தோலிக்கர்களின் மரபுகளை நம்ம பார்த்தா புனித வெள்ளி பாரம்பரியமாக ஒரு கடுமையான நோன்பு நாளாகும். அன்னைக்கு சாதாரணமா நடக்கிற தேவாலய நிகழ்வுகள் இருக்காதா? இல்ல, அன்றைய தினம் தேவாலயங்களில் வழக்கமான திருப்பலி நடத்தப்படுவதில்லை. ஆனா இவற்றையெல்லாம் தாண்டி இத்தாலியின் ரோம் நகரில் நடக்கும் நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமானது மற்றும் வரலாற்று சிறப்புமிக்கது. ரோம் நகர் என்ன நடக்கும்? திருத்தந்தை, அதாவது போப், கொலோசியத்திலிருந்து பலாடைன் குன்று வரை சிலுவை பாதை எனப்படும் ஒரு மாபெரும் மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை வழிநடத்துகிறார். கொலோசியம் என்றதும் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. ரோம் நகரில் எத்தனையோ பிரம்மாண்டமான தேவாலயங்கள் இருக்கு. வாட்டிகன் நகரமே அங்குதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் கொலோசியத்தை இதற்காக தேர்ந்தெடுக்கணும்? இதுலதான் வரலாற்றின் ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு இருக்கு. கொலோசியம் என்பது ரோமானிய பேரரசின் கேளிக்கைக்காக பல ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கும் மற்ற கொடிய மிருகங்களுக்கும் இரையாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இடம். ஓ, அதாவது அது ஒரு இரத்தக்களரியான இடம். ஆமா, அது ரத்தமும் கண்ணீரும் சிந்தப்பட்ட ஒரு களம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எந்த ரோமானிய பேரரசு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதோ அதே பேரரசின் மையத்தில் நின்று இன்று சிலுவை பாதையை நடத்துவது என்பது வரலாற்றின் ஒரு முழுமையான சுழற்சியை காட்டுது. ஆஹா, இது மிக அற்புதமான ஒரு வரலாற்று தொடர்பு. வலி நிறைந்த ஒரு இடத்த நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றியிருக்காங்க. ஆமா, துன்புறுத்தப்பட்டவர்களின் வாரிசுகள் அதே இடத்துல தங்கள் நம்பிக்கையை கொண்டாடுறாங்க. சரி, இது கத்தோலிக்கர்களின் வழக்கம். கிழக்கு மரபு வழி திருச்சபையில், அதாவது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்கிற ரஷ்யா, கிரீஸ் போன்ற நாடுகள்ல இது எப்படி அனுசரிக்கப்படுது? அவங்க சிலுவையை விட வேற எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு தரவுகள்ல படிச்சேன். ஆமா, அவங்களின் முறை முற்றிலும் வித்தியாசமானது. அவங்க சிலுவையில் அறையப்பட்டதை விட அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதற்கே அதிக முக்கியத்துவம் தர்றாங்க. ஓ, கல்லறையை மையமா வச்சு எப்படி ஒரு அனுசரிப்பு? மாலை நேர ஜெபத்தின் போது எபிடாஃபியோஸ் எனப்படும் ஒரு பொருளை அவங்க பயன்படுத்துறாங்க. இது கிறிஸ்துவின் உடலை சித்தரிக்கும் மிக நுணுக்கமாக தையல் வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அழகிய துணியாகும். ஒரு குறியீட்டு முறையான வழிபாடு. மையத்திற்கு ஒரு இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்வாங்க. பின்னர் கிறிஸ்துவின் கல்லறையை குறிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான மலர்களால் மூடப்பட்ட ஒரு மரத்தாலான மேசையின் மீது அதை வைப்பாங்க. மக்கள் அந்த மலர்களை முத்தமிட்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. இது மரண தண்டனையின் கொடூரத்தை விட ஒரு இறுதிச் சடங்கின் அமைதியையும் மரியாதையும் கண்முன் நிறுத்துது இல்லையா? மிக சரி. ஒவ்வொரு கலாச்சாரமும் அந்த துயரத்தை எப்படி உள்வாங்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிலுவையின் கொடூரத்தை ஒரு கலாச்சாரம் நினைவு கூறும்போது இன்னொரு கலாச்சாரம் கல்லறையின் அமைதியை தேடுது.
ஆனா இவை எல்லாவற்றையும் விட ஜெருசலேம்ல நடக்கும் நிகழ்வை கேட்டபோது எனக்கு மெய் சிலிர்த்தது. அது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இதை பற்றி கற்பனை செய்யும் போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படலாம். நீங்க அந்த யாத்ரீகர்களின் ஊர்வலத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஜெருசலேமின் வியா டோலோரோசா வீதிகளில் நடக்கும் அந்த நிகழ்வு மிகவும் ஆழமானது. ஆமா, உலகம் முழுவதிலுமிருந்து வரும் யாத்ரீகர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இயேசு நடந்த அதே அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, சிலர் தங்கள் சொந்த மரச்சிலுவைகளை சுமந்து கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்ட கோல்கோத்தா குன்றிற்கு செல்றாங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பா. இது பெரும் பக்தி மட்டும் இல்ல, அந்த மனிதர் அனுபவித்த வழியை தங்கள் தோள்களிலும் கால்களிலும் கொஞ்சமாவது உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சி. அந்த இடத்தின் புவியியல் அமைப்பே அவர்களை அந்த வரலாற்றுக்குள் இழுத்துச் செல்லுது. அது வரலாற்றை மீளுருவாக்கம் செய்யும் ஒரு வலிமையான முறை. மனிதர்கள் தங்கள் நம்பிக்கையை உடல் ரீதியாக வெளிப்படுத்த விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. ஆமா, உடல் ரீதியான ஒரு பக்தி அது. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த உலகளாவிய பழக்க வழக்கங்கள்ல எல்லாவற்றையும் விட மத்திய மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் நடக்கும் ஒரு தனித்துவமான வழக்கம் என்னை பெரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. குவாத்தமாலா, எல் சால்வடார் போன்ற நாடுகள்ல சாம்பல் புதன் முதல் புனித வியாழனுக்கு முந்தைய நாளான புனித வியாழன் வரையிலான 40 நாட்கள் ஒரு தவக்காலமாக அனுசரிக்கப்படுது. இந்த 40 நாட்களும் அவங்க என்ன செய்றாங்க? நான் அந்த தரவுகளை படிக்கும்போது ரொம்ப வியந்து போனேன். அந்த 40 நாட்கள்ல அவங்க தங்கள் ஊர் தெருக்களில் மிக பிரம்மாண்டமான அற்புதமான விழிப்புகளை உருவாக்குறாங்க. இத அல்போம்பிராஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஆனா இவை துணியால் செய்யப்பட்ட விரிப்புகள் அல்ல. ஆமா, நான் அந்த பதிவுகளை படிச்சேன். பல வண்ண பூக்கள், பனை ஓலைகள், புற்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் பல வண்ணங்களில் சாயம் பூசப்பட்ட மரத்தூள் ஆகியவற்றைக் கொண்டு மணல் ஓவியம் போல மிக நுணுக்கமான கலையாக இதை தெருக்கள்ல உருவாக்குறாங்க. ஒவ்வொரு தெருவும் ஒரு கலைக்கூடம் போல மாறிவிடுது. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பமும் பல நாட்கள் தூங்காம மிக நுணுக்கமான வடிவமைப்புகளுடன் அந்த விரிப்புகளை உருவாக்குறாங்க. ஆனா இதுல உள்ள உண்மையான ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சி என்னன்னா, அந்த விரிப்புகளுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தானே. ஆமா, அவ்வளவு அழகாக 40 நாட்களாக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த விரிப்புகள் இறுதியாக என்னவாகின்றன என்பதுதான் அந்த அதிர்ச்சி. புனித வெள்ளியன்று நடக்கும் பிரம்மாண்டமான ஊர்வலங்களின் போது சிலுவையை சுமந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த விரிப்புகளின் மீதே நடந்து செல்வாங்க. அட கடவுளே! கிறிஸ்துவின் தியாகத்தை கௌரவிக்கும் விதமாக அந்த அழுகிய கலைப்படைப்புகள் மக்களின் கால்களால் மிதிக்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்படுது. ஊர்வலம் முடிந்த சில நிமிடங்கள்ல அந்த தெருக்கள் வெறும் குப்பை கூளங்களாக மாறிவிடும். தென் அமெரிக்காவின் இந்த பழக்கத்தை கேட்கும்போது எனக்குள் ஒரு பெரிய தத்துவார்த்தமான எண்ணம் எழுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இதை சற்று யோசிச்சு பாருங்க. 40 நாட்களாக அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு கலையை மிக நுணுக்கமாக உருவாக்கி தங்கள் பக்தியையெல்லாம் அதுல கொட்டிவிட்டு பின் அதை தாங்களே மிதித்து அழிப்பது. ஏன் அப்படி செய்யணும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, எதையாவது மிக அழகிய ஒன்றை, நாம அதிகம் நேசிக்கும் ஒன்றை தியாகம் செய்தால்தான் அதன் முழு மதிப்பும் நமக்கு புரியும் அப்படிங்கறத காட்டும் ஒரு அற்புதமான செயல் இது. அந்த விரிப்புகளை அழிப்பதன் மூலம் இந்த உலகில் நிலையானது, நிரந்தரமானது எதுவும் இல்லை என்பதையும், தியாகமே எல்லாவற்றையும் விட பெரியது என்பதையும் அவங்க எந்த வார்த்தைகளும் இல்லாமல் ஆழமா உணர்த்துறாங்க. எவ்வளவு ஆழமான ஒரு விளக்கம் இது! நீங்க சொல்லும் அந்த தியாகத்தின் மதிப்பு அப்படிங்கிறது தான் புனித வெள்ளியின் ஒட்டுமொத்த மைய கருத்தாக்கும். ஆமா, அது ஒரு பெரிய தத்துவம். ஒருவருடைய வலிமையான நம்பிக்கை என்பது தான் மிகவும் நேசிக்கும் ஒன்றை, ஏன் தன் சொந்த உயிரை கூட ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக விட்டு கொடுப்பதில் இருக்கு அப்படிங்கறத அந்த பழக்கம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த வண்ண நெருப்புகள் அழிக்கப்படுவது இயேசுவின் உடல் சிலுவையில் அழிக்கப்பட்டதை குறிக்கும் ஒரு குறியீடு. அழிவிலிருந்துதான் புதிய ஆக்கம் பிறக்குது அப்படிங்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு. கண்டிப்பா. இந்த தேடலின் தொடக்கத்துல நாம ஒரு கேள்வி கேட்டோம். ஒரு கொடூரமான மரண தண்டனையின் நாளை உலகம் ஏன் குட் ஃப்ரைடே அப்படின்னு அழைக்குது அப்படின்னு. ஆமா, இப்போ இதுவரை நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா நாம ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பயணத்தை மேற்கொண்டது போல இருக்கு.
ரோமானிய பேரரசின் அரசியல் மற்றும் உளவியல் ரீதியான ஒரு மரண தண்டனையில் தொடங்கி கிபி 1300களின் ஆக்ஸ்போர்ட் அகராதியின் மொழியியல் ஆராய்ச்சியை தாண்டி கொலோசியத்தின் இருண்ட வரலாற்றை கடந்து ஜெருசலேமின் வீதிகளில் சிலுவையை சுமக்கும் யாத்ரீகர்களை பார்த்து அப்புறம் தென் அமெரிக்க வீதிகள்ல பூக்களால் செய்யப்பட்ட விரிப்புகளை மிதித்து தியாகத்தின் உண்மையான பொருளை உணரும் ஒரு உணர்வுபூர்வமான பயணம் வரை இன்று நாம கடந்து வந்திருக்கிறோம். உண்மைதான். வரலாற்று உண்மைகள் எப்படி துயரத்தால் நிரம்பியிருந்தாலும், மொழியியல் மாற்றங்கள் எப்படி குட் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தை மாத்தியிருந்தாலும், உலகளாவிய கலாச்சார பழக்க வழக்கங்கள் அந்த துயரத்தை எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆமா, வரலாறு, மொழி, கலாச்சாரம் ஆகிய மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இந்த நாளுக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்க இறுதியாக சொல்ல விரும்புவது இதுதான். நீங்க மத நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது மத நம்பிக்கை இல்லாது தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஒருவராக இருந்தாலும் சரி, இந்த ஆழமான தேடல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பொதுவான பாடம் ஒன்றுண்டு. அது என்னன்னா, மனிதகுலம் தங்களுக்கு நேர்ந்த மிக பெரிய துயரங்களை எப்படி உள்வாங்குது, எப்படி அந்த வலியையும் இருளையும் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் குறியீடாக மாற்றுது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள மிகப்பெரிய ஆச்சரியம். வலிகளும் துயரங்களும் என்றுமே நிரந்தரமான முடிவுகள் அல்ல, அவை புதிய தொடக்கங்களுக்கான விதைகள் அப்படிங்கிறத இந்த மனித வரலாறு திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்துது. முற்றிலுமாக உண்மை. மனிதகுலத்தின் மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ் இதுதான். ஒரு சமூகத்தின் கூட்டு நினைவுகள் பல நூற்றாண்டுகள் காலப்போக்கில் ஒரு பயங்கரமான சோகத்தை எப்படி ஒரு தத்துவார்த்தமான நன்மையாக மாற்றுது என்பதற்கு புனித வெள்ளி ஒரு தலைசிறந்த ஆவணப்படுத்தப்பட்ட உதாரணம். மனிதர்கள் எப்போதுமே இருளில் நீண்ட காலம் தங்குவதை விரும்புவதில்லை. அவங்க எப்படியாவது ஒளியை நோக்கி நகரவே முற்படுறாங்க. சரியா சொன்னீங்க. நமது இந்த ஆழமான தேடலின் முடிவுல உங்களுக்காக ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை நாங்க விட்டுச் செல்ல விரும்புறோம். இது தரவுகளில் இல்லாத, ஆனா நமது இன்றைய உரையாடலின் அடிப்படையில் எழுந்த ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி? மனித வரலாற்றில் நடந்த வேற எந்த பெரிய துயரச் சம்பவங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்த பின் மனித பின்னடைவின் கதைகளாக இல்லாமல் மீண்டெழுதலின் மாபெரும் நம்பிக்கை கதைகளாக மாறியிருக்கு? முற்றிலும் இருண்ட ஒரு கொடூரமான நாளை ஒளியின் தொடக்கமாக மாற்றுவதற்கு ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுது? இதை நீங்க சற்று சிந்திட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. வரலாற்றின் மிகவும் முரண்பாடான ஒரு நாளை பற்றிய பல ஆழமான உண்மைகளை, மொழியியல் ரகசியங்களை, கலாச்சார பதிவுகளை இந்த தேடல் உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். தகவல்களின் பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை தேடிய இந்த விரிவான அலசலில் எங்களோடு இணைந்து புதிய கோணங்களை தேடிய உங்களுக்கு பெரிய நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான, உங்களை சிந்திக்க வைக்கும் தேடலில் சந்திப்போம். தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா